இது ஒரு அழகான காட்டு உலகம். மரங்களும் மலர்களும் நிறைந்த அமைதியான இடம். அங்கே ஒரு குட்டி ஆமை வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆமை மிகவும் நல்ல மனம் கொண்டது. ஆனால் அதற்கு ஒன்றே ஒரு கவலை. அது எப்போதும் மற்ற விலங்குகளை பார்த்து, எனக்கு ஏன் அவர்களைப் போல அழகு இல்லையே என்று எண்ணிக்கொண்டே இருக்கும். மயிலின் அழகான இறகுகளை பார்த்தாலே அது கவலையில் ஆழ்ந்து போய்விடும். மான் ஓடும் வேகத்தை பார்த்தாலும் அது வருத்தப்படுவதை நிறுத்தாது. ஆமையின் ஓடு கொஞ்சம் கனமாகவும் அதன் நடையை பார்த்தால் கொஞ்சம் மெதுவாகவும் இருக்கும். அதனால்தான் அது தன்னுடைய தோற்றத்தை விரும்பாமல் இருந்தது. ஒரு நாள் ஆமை குளத்தின் கரையில் நடந்து கொண்டிருந்தது. அதன் ஓடு தண்ணீரில் தெரிந்தது. முன்பெல்லாம் அது விரும்பாத அந்த ஓடு இப்போது சூரிய ஒளியில் அழகாக பளபளத்தது. அந்த நேரம் ஒரு சின்ன எண்ணம் அதன் மனதில் தோன்றியது. என் ஓடு, இதுதான் என்னை பாதுகாக்கும் பலம் அல்லவா? சூரியன் காலையில் வெப்பமாகச் சுடைக்கும்போது அந்த ஓடு அதை பாதுகாத்து வந்தது. மழை கொட்டித் தள்ளும்போது அந்த ஓடு அதன் மீது குடை போன்று காக்கும். அப்போதுதான் ஆமைக்கு புரிந்தது, அது மற்றவர்களைப் போல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தன்னுடைய தனித்துவம், அதன் தனியான அழகு யாருக்கும் இல்லாத ஒன்று. அந்த நாளிலிருந்து ஆமை தன்னையே நேசிக்க ஆரம்பித்தது. தன் மெதுவான நடை, தன் வலிமையான ஓடு, தன் தனித்துவமான அழகு அனைத்தையும் பெருமைப்பட்டு வாழ ஆரம்பித்தது. Thanks for watching. Subscribe me.